கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற யோபுவை போல ஒருவனும் இல்லை. ஆனா யோபுவை போல ஒருவனும் இல்லை என்கிறத ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும். சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப அவனை கர்த்தர் உருவாக்குறார். எப்படி உருவாக்குறார் அப்படின்னா, அவன் கையிலே ஏற்கனவே ஆண்டவர் ஆடு மாடுகளை கொடுத்திருந்தார், வசதிகளை கொடுத்திருந்தார், வேலைக்காரரை கொடுத்திருந்தார், நல்ல சரீர சுகத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். கொடுத்தது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய கரத்திலேயே எடுத்தார். எல்லாத்தையும் கரத்திலே எடுத்து ஆண்டவர் அவனை உருவாக்குறார். அவங்க நண்பர்கள் மூலமா ஆண்டவர் உருவாக்குறாரு, சரீரத்தில் இருக்கிற வியாதி மூலமா ஆண்டவர் உருவாக்குறாரு, மனைவியின் மூலமாய் உருவாக்குறார். சகலவற்றிலையும் உருவாக்கிட்டு திரும்ப ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, அவன் கையிலிருந்து எடுத்ததை மட்டும் கொடுக்காம ஆண்டவர் இன்னொரு மடங்கு சேர்த்தே கொடுக்கிறார்.